ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு சேனல். இன்று கதை நேரம். ஒரு சிறுகதை. கதையின் பெயர் சாயல். வணக்கம் முதலாளி, நல்லா இருக்கீங்களா? ஐயா எப்படி இருக்கீங்க? தனது பால்ய சிநேகிதனின் பேரன் திருமணத்திற்கு நம்ம ராமமூர்த்தி கல்யாண மண்டபத்தில் நுழைந்தவுடன் அங்கே முதல் மரியாதை பெற்றார் ராமமூர்த்தி. திருமணம் முடிந்த கையோடு மணமக்கள் முதலில் ராமமூர்த்தியிடம் வந்து ஆசி பெற்றனர். ஆமாம், அந்த சுற்றுமுற்றும் இருந்த 18 பட்டிகளும் ராமமூர்த்திக்கு ஆள் கையில்தான் இருக்கிறது. கோயில் விழாவா, கல்யாண வீடா, புதுமனை புகு விழாவா, முதல் அழைப்பு நம்ம ராமமூர்த்திக்குத்தான். இப்போ அந்த கல்யாண வீட்டில் மணமகன் தன் தாத்தாவிடம், ஏன் தாத்தா, எங்களை அந்த ராமமூர்த்தி ஐயாவிடம் முதலில் ஆசி வாங்க சொன்னீர்கள். நீங்கள் அல்லவா எங்களை முதலில் வாழ்த்தி இருக்க வேண்டும். அதோடு இந்த ராமமூர்த்தி சாயலிலேயே என்னுடன் ஒருவன் மும்பையில் வேலை பார்க்கிறான் என்றான். இல்லைடா ரகு, உன் அப்பா உன்னை கல்லூரிக்கு அனுப்ப வேண்டாம், ஏதாவது வேலைக்கு போகட்டும் என்று சொன்னபோது அந்த ராமமூர்த்தி தான் உன் அப்பாவிற்கு பணம் தந்து உன்னை படிக்க வைத்தான். நீ படித்ததால் தான் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைந்து விட்டது என்றார் மணமகனான ரகுவின் தாத்தா ரகுவிடம். வெளியே பார்ப்பதற்குத்தான் ராமமூர்த்தி மகிழ்ச்சியாக இருப்பது போல் காட்டிக்கொள்கிறார். உண்மையில் அவரது மனதில் ஒரு வருத்தம் இருக்கிறது. அது 25 வருடங்களுக்கு முன்னர் நடந்தது என்றார் ரகுவின் தாத்தா. இந்த ராமமூர்த்திக்கு கண்ணன் என்று ஒரு மகன், ஒரு மகள்தான். ராமமூர்த்தி தன் தங்கை மகளை தன் மகனுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார். அப்போதுதான் கண்ணன் தான் வேறு ஒரு பெண்ணை விரும்புவதாக கூறி தன் தந்தையின் எதிர்ப்பையும் மீறி தான் விரும்பிய பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு மும்பையிலேயே செட்டில் ஆகிவிட்டான். கண்ணன் திருமணமானவுடன் தனது மனைவியை அழைத்து கொண்டு தன் அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்க வந்தபோது, இனிமேல் அவன் தன் மகனே இல்லை, இனிமேல் தான் யாரோ அவள் யாரோ என்று சொல்லி, தான் இறந்தாலும் இனிமேல் நீ என் முகத்தில் வந்து முழிக்கவே கூடாது என்று சொல்லிவிட்டார். இப்போ அது நடந்து 20 வருடங்கள் ஆகியிருக்கும். கண்ணன் மும்பையில் இருக்கிறான் என தெரியும், அது மட்டும்தான் தெரியும். அதோடு கண்ணனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்ற தகவலும் ராமமூர்த்திக்கு அவ்வப்போது தகவல் வந்துவிடும். இருந்தாலும் ராமமூர்த்தி தன் நிலையை மாற்றிக்கொள்ளவே இல்லை. எப்படி இருந்தாலும் தன் மகன் என் முகத்தில் வந்து முழிக்கக்கூடாது என்று சொன்னதில் உறுதியாக இருந்தார். இப்போ ரகுவின் முகத்தில் சிறு புன்னகை வந்தது. ஆமாம் தாத்தா, மும்பையில் என்னோடு வேலை பார்க்கும் நண்பனின் பெயர் கூட ராமமூர்த்தி தான். அவனின் அப்பா பெயர் கூட கண்ணன் தான். ஒருவேளை என் நண்பன் தான் இந்த ராமமூர்த்தி பேரனாக இருக்கலாம். ஆகா, ரகுவிற்கு திருமணம் முடிந்து 1 வாரம் ஆனது. ரகு மும்பைக்கு போன் செய்து தனது நண்பன் ராமமூர்த்தியை அங்கே வர சொன்னான். அடுத்த நாளே மும்பையிலிருந்து ராமமூர்த்தி அந்த ஊருக்கு வந்து தன் நண்பனோடு பெரியவர் ராமமூர்த்தி வீட்டுக்கு சென்றான். அங்கே பெரியவர் ராமமூர்த்தி மும்பையிலிருந்து வந்த ராமமூர்த்தியை பார்த்தவுடன், டேய் கண்ணா, வாடா இங்கே என்றார் அவர். இல்லை தாத்தா, எனது பெயர் ராமமூர்த்தி, எனது அப்பா பெயர்தான் கண்ணன் என்றார். ஆமாம், இந்த இளைஞன் ராமமூர்த்தி அப்படியே 25 வயதில் வீட்டை விட்டு சென்ற தன் மகன் கண்ணன் போன்றே சாயலில் இருந்தான். ராமமூர்த்தி அவரின் மனைவியும் மும்பை இளைஞனிடம், டேய் தங்கம், நீதான் எங்கள் பேரன், உங்கள் அப்பா கண்ணன் தான் எங்கள் மகன். அவன் கல்யாணத்தில் எங்களுக்கு விருப்பமில்லை. அன்றைக்கு எங்களை விட்டு பிரிந்தவன் இதுவரை இந்த ஊருக்கு வரவே இல்லை என்றார். அங்கே ஒரு பாசப்பிணைப்பு, ஆனந்த கண்ணீர் அனைவரிடமும் பெருகி ஓடியது. இப்போ பெரியவர் ராமமூர்த்தி, ஆமாண்டா, உன் அப்பா அம்மா இங்கே வரவில்லையா? ஏன் நீ மட்டும் தனியாக வந்திருக்கே? இல்லை தாத்தா, நான் என் அப்பாவிடம் சண்டை போட்டுத்தான் இங்கே வந்தேன். எதற்கு உன் அப்பாவிடம் சண்டை போட்டாய்? என்ன காரணம் சொல் என்று தாத்தா கேட்டார். நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், அவளைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன். ஆனால் என் அப்பா இந்த கல்யாணத்திற்கு விருப்பமில்லை என்கிறார். நான் உயிரோடு இருக்க மாட்டேன் இந்த கல்யாணம் நடக்கவில்லை என்றான் பேரன் ராமமூர்த்தி. போதும்டா சோதனை,
நான் என் மகனை என் பிடிவாதத்தால் 25 வருடங்கள் பிரிந்து கிடந்தேன். அதே கஷ்டம் என் மகனுக்கும் நடக்க வேண்டாம். நான் என் மகனிடம் உடனே பேசுகிறேன். அவனுக்கு போன் போடு என்றார் பெரியவர் ராமமூர்த்தி. இல்லைப்பா, போன் எல்லாம் போட வேண்டாம், என்னை மன்னித்து விடுங்களப்பா என்று சொல்லி ராமமூர்த்தியின் மகன் கண்ணன் அங்கே வந்து பெரியவர் காலில் விழுகிறான். அதுவரை சற்று மறைந்து நின்று கொண்டு கண்ணன் நின்று கொண்டுதான் இருந்தான். சேர்ந்து வந்த கண்ணன் மறைவாக தான் நின்று கொண்டே அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான். இப்போ ராமமூர்த்தி, ஆமாண்டா, எனது பேரனை பார்த்தபோது அப்படியே அச்சு அசலாக உன் சாயலில் இருந்ததை பார்த்து உடனே எனது பிடிவாதம் எல்லாம் ஓடி போயிற்று. பேசாமல் எனது பேரன் விரும்பிய பெண்ணையே அவனுக்கு கல்யாணம் செய்து வை. இது உன் அப்பாவின் கட்டளை என்றார் பெரியவர். இப்போ கண்ணன் அவனின் அம்மா, அப்பா, ரகு அனைவரும் சிரிக்கிறார்கள். அதோடு உண்மையினை பெரியவருடன் ராமமூர்த்தியிடம் சொல்கிறார்கள். உண்மையில் பேரன் ராமமூர்த்தி யாரையும் காதலிக்கவும் இல்லை. தனது அப்பா அவனின் அப்பா சொல்வதை கேட்காமல் கல்யாணம் செய்து தனது அப்பாவை மனசு கஷ்டப்பட வைத்ததற்கு பரிகாரமாக தனது பேரனுக்கு தனது தாத்தாவே பெண் பார்த்து கல்யாணம் செய்யவே இங்கே வந்தோம் என்றனர். ஆமாங்க, அப்புறம் என்ன, பேரன் ராமமூர்த்திக்கு அந்த ஊரில் உள்ள தனது சொந்த அத்தையின் மகளை ராமமூர்த்திக்கு திருமணம் செய்து முடிவு செய்தனர். ஆமாம் தாத்தா, ராமமூர்த்தி தன் மகனுக்கு தன் தங்கையின் மகளை கல்யாணம் செய்ய முடியாமல் போனது. ஆனால் இப்போ பெரியவரின் மகனுக்கும் பெரியவரின் மகளின் மகளுக்கும் கல்யாணம் ஏற்பாடாகியது. ஒரு கல்யாணத்தால் பிரிந்த குடும்பம் இப்போ மீண்டும் ஒரு கல்யாணம் வந்தால் ஒன்று சேர்கிறது. எங்கேயோ முகம் பார்க்காமல் 25 வருடங்கள் தாத்தா மகன் பேரன் பிரிந்திருக்க முடிந்தது. எப்போ தனது மகனின் முகசாயலில் தனது பேரனை பார்த்தவுடன் அங்கே ஒரு நாள் கூட பிறகு பிரிந்திருக்கவே முடியவில்லை. 25 வருடங்கள் பிரிந்த தாத்தாவால் இனி ஒரு நாள் கூட பேரனை பிரிய முடியாது என்ற நிலைமை வந்துவிட்டது. என்னவென்றால் ஒரே சாயலில் மகனை இளமையில் பார்த்த அதே சாயலில் பேரன் இருந்ததால் தாத்தாவால் மகனைத்தான் பிரிந்தேன், இனி பேரனையும் நான் பிரிந்திருக்க மாட்டேன் என்று கூறி அங்கே ஒரு ஆனந்த கடலில் எல்லோரையும் ஆழ்த்திவிட்டார். கதை இத்தோடு முடிந்தது. கேட்டவர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ்.